ஆரன் ஏதோ ப்ராப்ளம் நினைக்கிறேன். பட் என்னன்னா நீங்க பாருங்க, இடையில ஒரு பிரேக்கில் இல்லை, இது நான்ஸ்டாப் அடித்தா அவ்வளோதான் 100 கிலோ. இப்போ எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இனோவேஷன் விஜயோட ஊர். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்போட டே 3. இப்போ எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் பெரிய கோயிலுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கிறோம். இன்றைக்கி எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா திருத்தணி. இங்கேருந்து ஒரு 350 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம். சில பேர் வந்து நல்லா கொடுத்து வச்சவங்கன்னு எதை வச்சு சொல்லுவோம்னா பணங்காசு கூட கிடையாது, படுத்த உடனே தூக்கம் வரணும். அதில் என் ஒய்ஃப் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. நான் வந்து எதோ இந்த ஐடி பீப்புள் மாதிரி எனக்கு அதிகாலையில் தான் தூக்கமே வரும். ஸோ நானும் நைட்டெல்லாம் உழப்பிட்டு இவங்க நல்லா தூங்கிட்டாங்க. தூக்கம்ங்கிறது வந்து ஒரு தெளிந்த ஒரு நீரோட மாதிரி இருக்கணும். எனக்கு எப்படி இருக்குன்னா 10 பன்னிக்குட்டி சேர்த்தோட உள்ளே போட்டு உழப்புற மாதிரி தான் எனக்கு ஏதாவது ஒன்று தோணிக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ள. இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா நிறைய பேர் நீங்கள் வேறு மாதிரியா சொல்லுவீங்க, இவங்க வந்து அந்த வேகமாக ஓட்டினா பயமாக இருக்குது பின்னாடி வந்துட்டு அப்படிங்கிறாங்க. ஸோ நான் வந்து அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணணும், டைமிங் எடுக்கணும், ரொம்ப நேரம் இவங்க உட்காரவும் முடியாது. அதனால் எனக்கு கொஞ்சம் இந்த ட்ரிப்பே கொஞ்சம் இன்னைக்கு தான் அடாப்ட் ஆகுன்னு நான் நினைக்கிறேன். வித்தியாசமாக இருக்குது. ஆமாம், ஒரு நாள் போகிறது ஒருத்தர் நம்ம 2 நாள் போகிறோம். அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ரூம் நல்லா இருக்குது. ஆனால் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா 8:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஆனால் நைட்டில் எப்படி இருக்குது அதே மாதிரி தான் உள்ளே இருக்குது. வெளியில் போனால் தான் தெரியும். சரி, நம்ம சட்டுப்புட்டுன்னு கிளம்புவோம். லக்கேஜ் ஒன்றும் இல்லை, லக்கேஜ் எடுத்துகிட்டு போகலாம். ரைட்டா? இவங்க பண்ணுறதுலாம் என்ன சார், அக்கிரமமாக இருக்குது சார். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, நான் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே இவங்க எல்லாத்தையுமே பேக் பண்ணிடுறாங்க. இப்படி ஒரு சப்போர்ட் ஒரு ஆள் இருந்தால் நல்லா இருக்கும். வேலைக்காரின்னு இல்லை அப்படின்னு சொல்லலாம். கருப்பாயிட்டா நடப்பலாம். சாவி அங்கே முன்னாடி கொடுத்து சாவி கொடுத்து நம்ம பைக் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிற்கிது. செயின் லூப் வேறு வாங்கலை. செயின் லூப்புக்கு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு பத்தேங்க எண்ணெய், அதெல்லாம் செட் ஆகாது. என்னது இரு போய் ஒரு 5-10 கிலோ குறைச்சிட்டு ஒரு ரைடு பிளான் பண்ணுவோம். லடாக் போல அடுத்தது 3 மாதத்தில் வெயிட் குறைச்சிரு. ஓகேவா? நான் வரலையே. போகலாமா? ஓகே, பாய் பாய் தஞ்சாவூர். கூகுள் மேப் கரெக்டாக காட்டுறே தாங்கோ சாமி, சுற்று விட்றாத. எப்போவுமே பிளான் நான் வந்து நேரத்துலையே போகணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுவேன். எதுக்காகன்னா இந்த டிராஃபிக்கில் சிக்காமல் டக்குன்னு பாஸ் பண்ணிடலாம், வெளியில் போயிடலாம் அப்படின்னு தான். பட் அது சோலோவாக இருந்தால் நமக்கு செட் ஆகும். பரவாயில்ல, கரெக்டாக பைபாஸ் பக்கத்துலேயே 300 மீட்டரில் ரைட்காக கட் பண்ணணும். நேற்று கரெக்டாக அந்த தஞ்சாவூர் கோயிலில் நான் வண்டி கொண்டு போய் நிறுத்துகிறப்போ ஒரு 2 பேர் வந்தாங்க, திருச்சி சேர்ந்த கார்த்தின்னு சொல்லிட்டு. பார்த்தியண்ணா அப்படி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம பேரை சொல்லி கூப்பிட்றப்போ, அந்த அண்ணான்னு பாசமாக கூப்பிட்றப்போ, ஏன்னா அவங்க அந்த ரோட்டில் போயிட்டு இருந்திருக்காங்க. டக்குன்னு என்னை பார்த்தப்போ தேடி பிடிச்சி அந்த பஸ் ஸ்டாப்புக்கிட்ட வந்து பேசினாங்க. எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது. நான் வீடியோவில் காட்டுற ஒரு சூழ்நிலை இல்லை. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற கார்த்தி கமெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப நன்றி. இன்னொருத்தரும் கூட வந்திருந்தார், பட் அவர் பேர் இப்போ எனக்கு ஞாபகம் இல்லை. ஏன்னா என் பேர் பார்த்தி, வந்தவர் பேர் கார்த்தி. அதுக்கு என்னங்கிறப்ப ஆனால் கொஞ்சம் சும்மா இருக்கியா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9 மணிங்க. இன்றைக்கி அப்படியே மேகமூட்டத்தோட நல்லா தான் இருக்குது. இதே சம்மர் சீசன்னா இப்போவே பொலன்னு பொழந்துருக்கும். ஆரன் ஏதோ ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். சந்தானம் படத்தில் வர்ற மாதிரி அடித்து 2 செகண்ட் கழித்து தான் சவுண்டே வெளியே வருது. மெயின் ரோட்டுக்கு வந்துட்டோமா? எஸ். பார்த்தீங்கன்னா நான் இங்கேருந்து திருத்தணி போட்டப்போ 2 ரூட்டு காமிச்சிது. அப்படியே சென்ட்ரக்காக போச்சு. இன்னொன்று பாண்டிச்சேரி போய் போகிற மாதிரி இருந்தது. அது வந்து ஒரு 30 கிலோமீட்டர் அதிகம். ஒய்ஃப்ட்டு கேட்டேன் அதில் போயிடலாமா அப்படின்னு. 30 கிலோமீட்டர் அதிகமா? வேண்டாம் அப்படின்னாங்க. பாண்டிச்சேரிக்குள்ளே போகும் அப்படின்னு. அதெல்லாம் வேணாம், நம்ம நேர் ரோட்லேயே போயிடுவோம் அப்படின்னா. போகிற வழி தானே, பாண்டிச்சேரி போய் ஒரு நாள் சில் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு ஃப்ரெண்டுகளோட வந்து அதை பண்ணுவோம். தப்பாக நினச்சிக்காதீங்க மக்களே. சில் பண்ணுற மீன் அப்படியே கடற்கரையில் தண்ணி வரும், அப்படியே அந்த மாலை நேரத்தில் அந்த ஒரு பீச்சில் ஒரு வாக் பண்ணுறது சூப்பராக இருக்கும். நான் அனுபவிச்சிருக்கேன், அதுக்காக சொன்னேன். கிளைமேட் அப்படியே ஜில்லுன்னு இருக்குங்க. மணி 9:10 ஆச்சு, ஆனால் ஜில்லுன்னு இருக்குது. செயின் லூப் பண்ணியிருந்தால் வண்டி இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருக்கும். செயின் லூப் பண்ணாதனால ஒரு மாதிரியாக மறக்கான்ட்டு இருக்குது. ஒரு மாதிரியே இந்த மாதிரி காலி ரோட்டில் ஓட்டுறதுக்கு செமையாக இருக்குதுங்க.
என்ன பண்ணிட்டு இருக்கிற மேடம்? எப்படி போயிட்டு இருக்குது ரைடு? காது கேட்காது. அவளுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆகும், நான் வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேனா இல்லை அவ கூட பேசிட்டு இருக்கிறேனான்னு சொல்லிட்டு. அதனால பேசவே மாட்டான். இது வந்து பயமுறுத்துகிற விஷயந்தான். பைக் ஓட்டுறப்ப இந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது தான். பட் என்னென்னா நீங்கள் பாருங்கள், காலி ரோடு, யாருமே இல்லை, நாங்கள் தான் போயிட்டுருக்கோம். என்ன டெக்னாலஜி பாருங்கள், வாத்து மேய்க்கிறதுலையே எவ்வளோ அழகாக இருக்குது. லெஃப்டில் போனால் சுவாமி மலை. சுவாமி மலைன்னா நிறைய பேர்த்துக்கு அந்த ஒரு பக்தி அது இதெல்லாம் வரும். எனக்கு மட்டும் கோபம் வரும். ஹாய் பிபிடி ஃபேமிலிஸ், எப்படி இருக்கீங்க? சுவாமி மலை கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே ஒருத்தன் ஸ்டுடியோ வச்சிருக்கிறேன்னு சொன்னான். இருந்த போர்டு மட்டும் பார்த்தேன். சப்ஸ்கிரைபருங்கிற பேரில் வீடியோவில் மட்டும் தான் நல்லா வர நினச்சிட்டு இருந்தேன். அவர் நிஜத்தில் அதை விட 100% வேறு லெவல் கேரக்டரு. பக்கத்தில் தான் இருக்காங்க. இங்கே தான் பார்த்தி பைக் ரைடர் லே லடாக்லாம் போயிருக்காப்புல. ப்ரோவை பார்த்தா சரி நம்ம இப்படி ரசித்து போகலாமா அப்படிங்கிறது ப்ரோவை பார்த்தா நம்ம அந்தளவுக்கு லிமிட்டட் ஆனால். புதுசாக ஒரு பைக் வாங்கினாலும் சரி, கார் வாங்கினாலும் சரி, நேராக வண்டி எடுத்துகிட்டு அங்கே வருவான். நல்லா வந்து ரேம்போ கூட பழகிறதுலேருந்து எல்லாமே பண்ணால் கடைசி அவன் புத்தி காட்டிட்டான். நமக்கு தான் ஏமாந்து வர்றது என்னோட தப்பு தான். பட் ஒரு பெரிய அமௌண்ட்டாக வந்து ஆட்டையை போட்டான். அதுக்கப்புறம் பிரச்சனையாகி அவன் காண்டாக்டே இல்லை. திருப்பி இங்கே வந்து பார்த்தா அவன் ஸ்டுடியோ பேருக்கு தான் வச்சுருக்கான். திருப்பி அவன் வீட்டுக்கு போனால் அவன் வந்து பாதி உண்மை பாதி பொய்ங்கிற மாதிரி. போய் பார்த்தா வீடெல்லாம் பெரிய வீடு, ஆனால் குடும்பத்தோட ஆள் எஸ்கேப். நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். அங்கே சுவாமி மலையிலேயே போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்ட்டு போய் பார்த்தேன். அவங்க நீங்கள் உங்கள் ஊர் ஸ்டேஷனில் கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்துட்டு சரி போ அப்படின்னு விட்டுட்டேன். நான் இருந்தாலும் இப்போ எனக்கு இந்த ஊர் பேர் பார்த்த உடனே அந்த ஞாபகம் வந்தது. அவனோட ஃபோட்டோஸ் எல்லாம் போடுறேன் பாருங்கள், அதே மூஞ்சி தான். அப்படி நம்மக்கிட்ட எப்படி காண்டாக்ட்னா, நான் லடாக் போக போகிறேன், உங்களோட இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நம்மளோட காண்டாக்ட் பண்ணாலும். ஃப்ரெண்ட்ஸ், என்னை யாராச்சும் சுவாமி மலையிலேயே கும்பகோணத்துலேயே பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு பார்ட்டி ப்ரோட்ட காட்டி முட்டு கொடுத்துறாதீங்க. ஏன்னா ஒரே மேலக்கோள காண்டில் இருக்கிறாரு. தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன், கும்பகோணமே வந்து குனி வச்சு குத்திடுவாரு. ஸோ தயவு செஞ்சு என்னை தெரிஞ்சவங்க யாரும் என்னை காட்டி கொடுத்துறாதீங்க. ஓகே ஓகே கைஸ், ஓகே பாய். இப்போ ஒரு கண்டிஷன். மேமரேலாஸ். அப்பா அவருக்கு படிச்சலாம் ஞாபகமே வராதா? ஒய் நாட்? ரூமுள்ள கூட்டு போய் கும்மு கும்மு கும்முன்னு குத்துனா ஞாபகம் வரும். நம்ம புவனி ப்ரோ போய் பார்க்கறனா கூட பார்க்கலாம். பட் அவரெல்லாம் ஒரு டூரிஸ்ட் கம்பெனி வச்சு ஆஃபீஸ் எல்லாம் போட்டு செம்மையாக மேலே வந்துட்டுருக்கு. அப்படி நல்ல ஒரு அருமையான ஒரு ஆள். நான் ஒரே ஒரு டைம் மீட் பண்ணியிருக்கோம், தங்கியிருக்கோம். செரியோட வேர்ல்டு ரைடு அப்போது வந்திருந்தேன் அப்படி புவனி. அப்போ தான் நான் பார்த்தேன். நல்ல மனுஷன். இந்த பிரச்சனையப்போ கூட நான் வந்து புவனிக்கிட்ட ஹெல்ப் கேட்டேன். அவரும் ட்ரை பண்ணார். பட் அவ்வளோ சக்ஸஸாக ஆகலது. இப்போ கூட போய் ஃபோன் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போகலாம், இருக்காரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு கூட போகலாம். ஏன் போய் அவங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணணும், அதுவும் இல்லாமல் நம்மளும் போகணும் அப்படின்ட்டு. சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ரோட்டில் நான் போனதே இல்லை. சும்மா எந்த பைபாஸு ஹைவேஸு எதை எடுத்துக்கிட்டாலும் பார்த்தீங்கன்னா பூரா லாரி பஸ்ஸு காரு பயங்கரமாக போய்கிட்டே இருக்கும். அது அந்த கோயம்புத்தூர் சேலம் அந்த ரோடெல்லாம் ரொம்பவே மோசம் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஒரு ஓப்பன் ரோடு, யாருமே இல்லை. அங்கே ஒரு கார் போயிட்டுருக்குது, இங்கே ஒரு கார் சும்மா ஓரத்தில் நிறுத்திட்டு இருக்காங்க. நான் வண்டியில் பூரா செக் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சாப்பிட்லான்னு நினைக்கிறோம். 60 கிலோமீட்டருக்கு மேலே பாஸ் பண்ணிட்டோம். 1 ஹவர் ஆச்சு. ஒரு கடை கூட இல்லைங்க. கொள்ளிடம் ரிவர் கமலி, இதுதான் கொள்ளிடம் ஆறு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ தான் ரோடு புதுசாக போட்டிருக்காங்களா என்னன்னு தெரில. இன்னும் டெவலப்பே ஆகலை. எந்த ஹோட்டல்ஸ் எல்லாம் எதுவுமே வரல. யாருமே இல்லாத ரோட்டில் நான் மட்டும் தனியாக போயிட்டுருக்குறேன். ஆச்சு நடு ரோட்டில் வண்டியை நிறுத்தி வச்சுருக்காங்க. இது என்ன கவர்மெண்ட் பஸ் தானே? ஓ, கட்சி மாநாடா? பயங்கரம் பயங்கரம்.
கருப்பட்டி ராஜா இந்த கடைக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கிடைக்குமா என்னமோ நிறுத்தணும். அப்புறம் பார்த்தா இன்னொரு 6 கிலோமீட்டர் போகும்னு சொன்னாங்க. சரி வேணாம், ஒட்டுக்கா லஞ்சே போய்க்கலான்னு சொல்லிவிட்டு சும்மா பேருக்கு ஆளுக்கு ஒரு சமோசா ஒன்று வாங்கி சாப்பிட்டா நல்லா இருந்தது. 2 சமோசா காஃபி எல்லாம் சேர்த்து ஒரு 85 ரூபா ஆச்சு. இப்போ தான் தப்பாக முடிவு எடுத்துட்டோமோன்னு கம்முன்னு 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போயிருந்தால் சாப்பிட்டுருந்தா கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பசி கூட ஆறல சுத்தமாக. ஸோ என்ன பண்ணுறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே போயிட்டுருக்கலாம். ஓகேவா? ஆனால் பிரேக் ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு. 50 நிமிஷம் ஆச்சு நேற்று. என்னால் தான் கரெக்ட். கொஞ்சம் ஷேர் மார்க்கெட் அது இதுட்டு எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி நாம் இன்வெஸ்ட் பண்ணாதாண்டா மார்க்கெட்டே கீழே போகுது, லாஸாக போகுது. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. வடலூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல போய்கிட்டு இருக்கிறோன்னு சொல்கிறத விட மாட்டிக்கிட்டோன்னு சொல்லலாம். என்எல்சி கம்பெனி இங்கே தான் இருக்கான். மொபைல் ஆஃப் ஆகிடுச்சு. ரூட் மேப்பு கரெக்டாக வர்றமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா ரோடோட கண்டிஷன் ஃபுல்லாக ஒர்க் நடந்துகிட்ருக்குது. அதில் டவுட்டாகி ஃபோனை ரெடி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு க்ளவுஸை கழட்டி வச்சவன் ரெடி பண்ணிவிட்டு அப்படியே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். இதே சேம் திருப்பதியில் என்னோடய பேக் மிஸ் ஆகி ரிட்டன் வந்திருப்பேன்ல, அதே மாதிரி தான் திருப்பி ரிட்டன் வந்தேன். ஆனால் க்ளவுஸ் கிடச்சிருச்சு. கொஞ்சம் தூரத்துலேயே நடு ரோட்டில் கிடந்தது. அதை ரெக்கார்டிங் பண்ணணுங்கிற எண்ணம் கூட எனக்கு வரவே இல்லை. காலையில் எவ்வளவு சூப்பராக அப்படியே ஆளாரம் இல்லாத ரோட்டில் வந்தனோ அதுக்கு சேர்த்தி வச்சு செய்கிறாங்க இந்த ஏரியாவில். ஃபுல்லாக ரோடு ஒர்க்கு போயிட்டுருக்கு. அதனால் ஓகே ஆட்டோக்காரரே, ஃப்யூச்சரில் இது ஒரு 2 வருஷத்தில் இந்த வேலையை முடித்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக ஆகிடும். ஏறி வராக அண்ணாச்சி, ஏறி வராக எல்போர்டு போட்டு ஏறி வரார். அவ்வளோ 2 கையில் வண்டி ஓட்டுறவனுக்கே இங்கே பயங்கரமாக இருக்குது. இப்படி ஒத்த கையில் இவராவது கையில் பிடிச்சிட்டு பேசுகிறாரு. இன்னும் சிலர்லாம் அப்படியே தலை சாய்ச்சி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி பேசிட்டு போவாங்க. பண்டூர் டீ எல்லாம் பொசுக்குன்னு வர்றாங்க. ஏம்மா லோடு வண்டி எப்படி இடையில குறுக்காட்டுறீங்களே. நான் எப்படி போகணும்? ஸ்ட்ரைட்டாக தான் போகணுமா? லெஃப்டில் திருவண்ணாமலைன்னு ஓட்டுருக்கு. ஓட்டுங்கன்னாச்சு. எனக்கு வேறு இடையில ஒரு பிரச்சனை. அந்த சமோசாவை சாப்பிட்டு வயிறு கொஞ்சம் கடமுடான்னு ஆயிடுச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 170 கிலோமீட்டர் காலையிலேருந்து வந்திருக்கோம். இன்னும் போகிறதுக்கு ஒரு 160 கிலோமீட்டர் இருக்குது. இப்போ வந்து 891 ரூபா 46 காசு இருக்குது. இதில் மைனஸு 8 ரூபா. லிட்டருக்கு 1 ரூபா கம்மியா? விலை ஏற்றி போட்டு குறைக்கிறீங்களா எப்படி? இதுதானம்மா? ம் ஓகே 46 காசா? இப்போது 1 லிட்டருக்கு 1 ரூபா கம்மி பண்ணிட்டாங்க. எப்படின்னா கப்பில் வந்து 1 ரூபா கம்மியாக. எல்லா பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த நயாரா பெட்ரோல் பங்க் மட்டும் காற்று வாங்குது. பாவம் 2 பொண்ணுக்குள்ள உட்காந்துட்டு தூங்கிட்டு இருக்கிறேன். சரி போமா, ரைட், நான் போட்டுக்கு வந்துக்கிறதா? சூப்பர். அப்படி ஒரு உத தள்ளுறியா கிட்ட காலில் போட்டுச்சு. ஹோட்டல் வசந்தம் ஒரு மாடர்னான ஹோட்டல் தான். ஒரு மீடியமான ஹோட்டல் தான். பட் சாப்பாடு நல்லா தான் இருந்தது. சிம்பிளாக இருந்தது, ஆனால் நல்லா இருந்தது. 80 ரூபா சாப்பாடு. ஏறு. இன்னும் லாஸ்ட்டு ஒரு 98 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் தான் இருக்குது. இடையில ஒரு பிரேக்கில் இல்லை. இது நான்ஸ்டாப் அடித்தா அவ்வளோதான். 100 கிலோமீட்டர் நிறுத்த நான் ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். ஸ்டார்ட் பண்ணால் நிறுத்த மாட்டேன். என்னை இழுத்து தள்ளிடுறதுடா டேய். பரவாயில்ல ஏறு. ஏறுறதே பெரிய சர்க்கஸ் தான். சாப்பிட்டா 2 கிலோ ஏறி இருப்பியா? எப்பா நல்லா கிரிச்சின்னு ஒரு அடி. அவங்க அளவு சாப்பாடு மாதிரி அதுக்கப்புறம் கொடுக்குறாங்க.
எனக்கு போதும், ஒரு தட்டு சாப்பாடு போதும் அப்படின்ட்டு அதுவே அதிகமாக இருந்த மாதிரி எனக்கு இருந்தது. ஐயோ, இந்த ஊர் பேரை மென்ஷன் பண்ண மறந்துட்டேனே. வந்தவாசிங்க இது, வந்தவாசி. இதெல்லாம் நியூஸ் பேப்பரில் இல்லை டிவி நியூஸ் சேனல்ஸில் கேட்ட பேர் வந்தவாசி. எப்படின்னே இப்படி மக்களே. இப்போ எங்கே வந்திருக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இனோவேஷன் விஜயோட ஊர், அவர் இருக்கிற ஊர் அரக்கோணம். அரக்கோணம்னு தான் நான் நினைக்கிறேன். அங்கேருந்தே போர்டு போட்டுச்சு. நான் பெரிய ஊர் மாதிரி வரும்னு பார்த்தேன், இப்போ வரைக்கும் வரல. இதுக்கு மேலே வரலாம்னு நினைக்கிறேன். இருந்தாலும் தாண்டி போயிட்டேன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் பதிவு பண்ணுறேன். விஜய், ஆனால் விஜய் இப்போ வந்து சென்னையில் போயிருக்கா அப்படியாம்மா, ஈவினிங் தான் வருவோன்னு அப்படி வீட்டுக்கு வர சொன்னார். இப்போது அரக்கோணத்துலேருந்து 16 கிலோமீட்டர் என்னமோ தான் திருத்தணி நம்ம போகிற இடம். இங்கேருந்து ரைட் எடுத்துக்கணுமா? ஓகே, நம்ம அங்கே போயிட்டு திரும்ப இங்கே வர முடியுமான்னு தெரில. ஆனால் அவரை பார்த்துட்டு தான் போகணும். உடம்பப்பட்டு ஸ்பீடு பிரேக் போட்டு வச்சுருக்கீங்களா இல்லை மழை கட்டி வச்சுருக்கீங்களாடா தெரில. பேசினேன், அவர் ஒரு சின்ன வேலையாக வந்து சென்னை போயிருக்கா அப்படியாம்மா. நான் வந்துடுவோம் ப்ரோ, நீங்கள் வாங்க, நைட்டு இங்கே நம்ம வீட்டில் தங்கிக்கலான்னாரு. கோவில் வந்தாச்சு. என்ன பண்ணுற, ரூமுக்கு போயிட்டு போயிடலாமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா திருத்தணி கோவிலுக்கு வந்து நான் முதல் முறையே வந்திருக்கிறேன். ரொம்ப அருமையாக, கூட்டமெல்லாம் இல்லை, நல்லா சாமி கும்பிட்டோம். நாளைக்கு வந்து பிளான் வேறு மாதிரியே போட்டிருந்தோம், என்னென்னா திருப்பதி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே போய் ஒரு நாள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்த ஐடியா நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம். வீட்டுக்கு போகிற ஐடியா இல்லை. அப்படியே இமயமலை போயிடலாமா? திருப்பதி இப்போ இவத்துக்காண்டு 80 கிலோமீட்டர் தான் இருக்குது. நீ போய் வீட்டிலேருந்து போய் வரணும்னா மறுபடியும் முதலேருந்து வரணும். இப்போ ஒரு 3 நாள் ஆனதுனால பார்த்தீங்கன்னா அந்த வண்டி ஓட்டுறதே வந்து ரொம்ப ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஏன்னா நம்ம வண்டி ஓட்டுறப்ப கொஞ்சமாவது மூமெண்ட் இருக்கணும், பிளட் சர்க்குலேஷனில் ஆகணும். இப்போ அப்படியே அச்சடித்த மாதிரி உட்காந்துருக்கோம். இன்னொன்று, நீங்கள் அந்த கோயிலில் நான் உள்ள என்ட்ரன்ஸ் ஆகிற பார்த்துருப்பேன். ரூமுக்கு போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடலான்ட்டு தான் பிளானு. அப்போ அப்படியே திருப்பணம் பாருங்கள், பேலன்ஸ் பண்ண முடியாமல் சாஞ்சிட்டோம். பெருசாக யாருக்கும் எந்த அடியும் படல. அதாவது எனக்கு வந்து கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிறதுக்காக இந்த கோயிலுக்கு வந்து வேண்டினது. நீ எல்லா பிரச்சனையும் சால்வ். இனி நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் 1 லட்சத்துக்கு மேலே தான் வியூஸ் போகும். அடுத்த வருஷமே நம்ம BMW கார் வாங்க. கரெக்டா? என்னப்பா, இன்னைக்கு நீ மாடு வாங்குவ, நாளைக்கு வயலை வாங்கி வீட்டை கட்டி பிரசிடென்ட் ஆயிடுவ. எலெக்ஷன் வரும், எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி ஒரு நாளைக்கு சிஎம் ஆயிடுவ. நாங்க உனக்கு போஸ்ட் ஓட்டிட்டு இருக்கணும், நீ கார்ல டாட்டா கட்டிட்டே போயிட்டு இருப்ப. மாடு தானே வாங்க போறோம் சொன்னி. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம்.